Hi friends, welcome to Chezhiyan food court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ட்ரெடிஷனலான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போறோம். என்ன அதுன்னா அரிசி உப்புமா. இந்த அரிசி உப்புமாவை 7 ல இருந்து 8 பேர் சாப்பிடலாங்க. சோ அந்த அளவுக்கு இன்கிரிடியன்ட்ஸ் வந்து இந்த வீடியோல போட்டுருக்கேன். சோ ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த ரவை எப்படி ரெடி பண்றதுன்னு கூட நான் அதுல போட்டுருக்கேன். மறக்காம பாருங்க ஃபுல்லா. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அரிசி உப்புமா செய்கிறதுக்கான ரவையை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 கிலோ, கடலப்பருப்பு 100 கிராம், தோரம்பருப்பு 100 கிராம், மிளகு 2 டீஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன். அரிசியை நல்லா கழுவிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா காயணும், ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. கையில் எடுத்து பார்த்தா மொடன்னு இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு மிஷினில் கொடுத்தும் அரைக்கலாம், இல்லை வீட்டிலே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஜெலிச்சு வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி ரவையை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அப்புறமா உப்புமா செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா அதை வறுத்துக்கோங்க. அந்த வாசனை வரும் உங்களுக்கு நல்லா வறுத்துச்சுன்னா. அப்படின்னா ஸ்லோலியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு அந்த தேவையான அளவு விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப எண்ணெய் இருந்தால் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அது இதாகட்டும், ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள், கடுகெல்லாம் பொரியுது. அப்படியே காஞ்ச மிளகா, காரத்துக்கு போடுறோங்க காஞ்ச மிளகா. அது கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். அப்படியே காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன்னா. இதில் வந்து காரம் கம்மி வேணுன்னா இதுலேருந்து ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். தண்ணி விட்டுக்கலாம். 1 கப்புக்கு 2 கிளாஸ் தண்ணிங்க. 4 கப்பு அரிசி ரவை போட்டிருக்கேன், 8 கிளாஸ் தண்ணி. எக்ஸ்ட்ராலாம் ஊற்றாதீங்க, கரெக்டாக ஊற்றுங்க, அந்த அளவே ஊற்றுங்க. இதை வந்து குக்கரில் கூட அப்படியே செய்யலாம். 3 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் எடுக்காமல் அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக வரும். இன்றைக்கி நான் அந்த விசில்லாம் போட போகிறதில்ல, அப்படியே அந்த பேன்லேயே செய்ய போகிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல டிஃபனுங்க இது அரிசி உப்புமா. தண்ணி கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறமா அந்த ரவையை போடலாம். இதுக்கு வந்து நீங்கள் கெட்டி தயிர் இல்லைன்னா சர்க்கரை, ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிச்சிட்ட அப்புறமா அந்த அரிசி ரவையை போடலாம். ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தண்ணி மேலே பட்டுரும் சூடாக. அந்த ரவையை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா அங்கங்கே உருண்டை கட்டிடும் அது. பாருங்கள், அப்படியே கலந்துட்டே வந்தீங்கன்னா தண்ணியும் குறைஞ்சிடுச்சு, நல்லா வெந்துட்டே வருது உப்புமா. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா அது கீழேருந்து நல்லா கலந்து விடுங்க, அது அப்போ தான் அடி பிடிக்காது. இது வந்து 6லேருந்து 7 பேர் சாப்பிட்லாங்க. சுவையான அரிசி உப்புமா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.